சென்னையில் ஆட்டோக்களுக்கு பயன்படுத்தப்படும் எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. பெட்ரோல், டீசல் இந்தியாவிடம் கையிருப்பு உள்ளதால் தற்போது வரை அதற்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்படவில்லை. இருப்பினும் ஆட்டோக்களுக்கு பயன்படுத்தப்படும் சிஎன்ஜி மற்றும் எல்பிஜி ஆகிய எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் உள்ள பல்வேறு பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் சிஎன்ஜி மற்றும் எல்பிஜி வாயு இருப்பு இல்லை என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. ஒரு சில விற்பனை நிலையங்களில் எல்பிஜி கிடைப்பதால் அங்கு ஆட்டோக்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. இந்த தட்டுப்பாட்டை காரணமாக வைத்து அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிட்டியில் எந்த பங்க்லையும் பெருசாக இல்லை, நிறைய இடத்துல ஸ்டாக் இல்லைன்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி 59, 58 தான் இருந்தது எல்பிஜி கேஸு 1 லிட்ரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 65 வரைக்கும் இருக்குது. சில பங்க்கில் 75, அதுவும் ஸ்டாக் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 5, 6, 7 கிலோமீட்டர் மேலே சுற்றிட்டு வந்துட்டுருக்கேன், எங்கேயுமே கிடைக்கல. இப்போ இங்கே வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் போட்டுட்டு போயிட்டுருக்கேன். மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேனிக் சுச்சுவேஷனாக இருக்குது. எந்த பங்க்லையுமே கிடையாது. இது இல்லாத போட்டு ஒரு பங்கில் 80 ரூபா வாங்குறான், 78 ரூபா வாங்குறான், இங்கே 64 ரூபா வாங்குறான். எல்லாம் பூரா வண்டிங்களை பாருங்கள். ஃபஸ்ட்டு கோயம்பேடு, அப்புறம் வடபழனி, திருப்பி அங்கேருந்து அசோக் பிள்ளை, வல்சராகம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். எல்லா இடத்துல ஒரு ரேட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 64 ரூபா இருந்தது, அதுக்கப்புறம் 75 ரூபா ஆகினானுங்க, அதுக்கப்புறம் 85 ரூபா கடைசி 85 ரூபா ஆகிட்டானுங்க. அங்கே வந்து திருப்பி இங்கே ஒரு 3 ஹவராக நின்று இப்போ தான் கேஸே போட்டு முடிச்சாங்க. இந்த 3 ஹவரில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 37 ரூபா தான் ஓடிருக்கேன். எங்களுக்கு வந்து வாடகை கட்டணும், இந்த 10ஆம் தேதி வந்துச்சு வாடகை கட்டணும். எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதில் அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எங்களுக்கு கேஸ் பிரச்சனை என்னதான் பண்ணுறதுன்னு இதுக்கும் தெரில. இதே மாதிரி நிலைமைங்கள்லாம் போயின்னு என்னங்கன்னா ஆட்டோ வேணா ஓரம் நிறுத்திட்டாங்கன்னா நாங்கள் குடும்பத்தை பிச்சை தான் எடுக்கணும்.